இப்ப வீட்டுக்காரருக்கே 10 ரூபா அப்படி தர்மம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் தோணும். கொண்டாட்ட எங்கேருந்து வந்துருவா, எனக்கு நகையை வாங்கி போட்டு கிழிச்சுட்டேன், நீ போய் அங்க தானம் பண்ற அப்படியே நகையை வாங்குற வழியை பாரியா, உன் பொன் குழந்தைக்கு ஒண்ணு வாங்கி ஒண்ணும் சொத்து சேர்க்கல ஒண்ணும் பண்ணல, அப்படியே தானம் பண்ண போயிட்டியா, இதுக்கு பேரு தடை வரக்கூடிய குறை. குறைக்கு என்ன வர்றது? தடை வர்றது. அப்படி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல வாழும் பொழுது நமக்கு கொடையில தடை வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் புற வாழ்விலே ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு குடும்பத்துல கிரகஸ்தனா நம்ம பிறந்து கல்யாணம் பண்ணிட்டு மனைவி புருஷன் குழந்தை அப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன பண்ண, ஒழுக்கமான முறையிலே பணத்தை சம்பாதித்து சில வேலைகள்லாம் செய்யணும். செஞ்சாதான் நீங்க பண்ற கொடைக்கு என்ன இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா பொண்டாட்டியே என்ன சொல்லுவா, ஆமா ஒரே வார்த்தை சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை போறோம் அப்படின்பா, முடிஞ்சு போச்சு. நீங்க பண்ற கொடை டமான காத்தோட போயிடும்.